ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பாக்ஸ் டிசைனில் பேசிக் நாட் ஜாஸ்மின் நாட் யூஸ் பண்ணி 2 ரோலில் லஞ்ச் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 கலர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேங்கோ எல்லோ கலர், சீ க்ரீன் அண்ட் ப்ரௌன் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே லஞ்ச் பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணி நல்லா லாங் ஹேண்டிலாக கொடுத்துருக்கேன். இதனுடைய பேஸில் பார்த்திங்கன்னா மேங்கோ எல்லோ கலர் ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணுவோம். மேலே வளர்த்தி கொண்டு வரது ப்ரௌன் கலர் அண்ட் க்ரீன் கலரில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நியூ மாடலாக இருக்கும். லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மேங்கோ எல்லோ கலர் ஒயரில் 20 ஒயர்ஸ் 6 அடியிலையும், சீ க்ரீனில் 4 ஒயர்ஸ் 6 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண ஒயர்ஸில் ஃபஸ்ட்டு மேங்கோ எல்லோ கலர் ஒயர் எடுத்து ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணுறோம். இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுட்டு மெஷர் பண்ணி ஃபோல்டு பண்ணி பேசிக் நாட் போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு, பேசிக் நாட் போட்டாச்சு. நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் அடுத்த ஒயர் எடுத்து நம்ம மேங்கோ எல்லோ கலர் ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணி நாட் போடலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 மேங்கோ எல்லோ கலர் வர மாதிரி நம்ம நாட் போடணும். ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு எப்போவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசைகள் மேலே கீழே மாற்றி மாற்றி போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் வரணும். இந்த மாதிரி கண்டினியூவாக மாற்றி மாற்றி அப்படியே நம்ம போட்டு கட் பண்ணி வச்சுருக்க வயசெல்லாம் ஜாயின் பண்ணி இந்த வரிசையை போட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் வர இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒயிட் கலர் ஒயர் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஒயிட் கலர் இல்லாததுனால நான் இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஒயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ரன்னிங் ஒயரையும் இந்த சைடில் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. 4 மேங்கோ எல்லோ கலர், 1 க்ரீன், அந்த வரிசையில் நம்ம எல்லா வயசையும் ஜாயின் பண்ணி முடிக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ எல்லோ கலர் ஒயரில் நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம 2வது வரிசை தொடங்க போகிறோம். அந்த சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு நாட்ஸ் நல்லா டைட்டாக போட ஆரம்பிங்க. பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். லூஸாக இருந்ததுன்னா சீக்கிரமாக இலகிரும் பேஸ்கெட்லாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க.
நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட், ட்ரே டுட்டோரியல், ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸு, நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்டு, டிஃபன் கேரியர் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், மார்க்கெட் பேஸ்கெட், குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர் வேஸு, ஹேண்ட் பேக், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்குது நம்ம சேனலில். இப்போ பாருங்கள், 2 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. ரன்னிங் ஒயரையும் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நம்ம மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ எல்லோ கலரில் 3 வரிசைகள் வரணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சைடில் போட்டு முடித்தாச்சு. மேங்கோ எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 3 வரிசைகளும், மறுபடியும் ஒரு வரிசை பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ அதை அப்படியே திருப்பி வச்சு நம்ம இந்த சைடில் போட்டுடலாம். நம்ம இந்த சைடில் போட்டு முடிக்கும்போது நமக்கு வந்து பேஸ் வந்து கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். மொத்தமாக வந்து 9 வரிசைகள் போட்டிருக்கோம். இந்த பாக்ஸ் டிசைன் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் முடிச்சு போட்டு வச்சுருந்ததை பிரித்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி அப்படியே போட்டு வந்து ஹைட் பண்ணி கொண்டு வர வேண்டியதுதான். இந்த ஃப்ளாட்டாக வர்றதுக்கு நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த க்ரீன் லைன் வர்ற இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த 2 சைடில் முடிகிற நாட்ஸ்லேயும் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். அதனால் நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்கு. பேஸ் பார்க்குறதுக்கு நல்லா ப்ராடாகவும் இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் நான் ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நான் சுற்றி வர அப்படியே கண்டினியூஸாக வந்து போட்டு கொண்டு வந்து ஹைட் பண்ண போகிறேன். நான் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். இந்த 3வது மேங்கோ எல்லோ கலர் ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நல்லா வந்து நாட்ஸ் வந்து டைட்டாக போட ஆரம்பிங்க. நல்லா கண்டினியூஸாக அப்படியே போட்டு வர வேண்டியதுதான். இந்த ப்ரௌன் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மேங்கோ எல்லோ கலரே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட வந்து ஒரு ரோல் தான் இருந்தது, அதனால் வந்து ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே சேம் கலரில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாக்ஸ் டிசைன் வர இடத்துல பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த இடத்துலையும் ஒயிட் கலர் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ இந்த மேங்கோ எல்லோ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒயர்ஸெல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஒரு ரோல் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒயர் தான் வந்து மீதி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு மூலை திருப்பிட்டோம் நம்ம. இதே மாதிரியே அடுத்தடுத்த மூலை திருப்பி இந்த வரிசையை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்வஸ்திக் ஒயர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிராண்ட் வந்து மாறும். அப்போ வந்து பட்டை ஒயராக இருந்தால் எப்போவுமே வந்து ஒரு 1/4 அடி வந்து மெஷர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வரிசையை நம்ம சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட், அதாவது இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணி ஏணிப்படி நாட் போடணும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் மெல்ல டைட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே வந்து ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து நம்ம 2வது வரிசையை தொடங்க வேண்டியது தான். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இதே மாதிரியே தான் அடுத்தடுத்த வரிசைகளுக்கும்
ஏணிப்படி நாட் போட்டுக்கணும். ஃபினிஷிங்கில் இதே மாதிரியே தான் ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கணும் நம்ம உள்ளே பார்த்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரிசையில் ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணி ஹைட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 வரிசைகள் போட்டிருக்கேன். கண்டினியூஸாக இந்த ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 4 வரிசைகள் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் நம்ம யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். 8 அடி ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா 8 அடியில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சுற்றி வர நம்ம போட்டு முடிக்கிறதுக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. நான் ஏணிப்படி நாட் போட்டு உள்ளே வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. இந்த ப்ரௌன் கலர் ஒயரை நம்ம எந்த இடத்துல வந்து முடித்தோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு நம்ம பேசிக் நாட் போட ஆரம்பிக்கிறோம். இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் வர இடத்துலலாம் ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த க்ரீனு கிராஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம வந்து ஜாஸ்மின் நாட் போடுறோம். 2 ஒயர் யூஸ் பண்ணி போடுற ஜாஸ்மின் நாட். இப்போ ஜாஸ்மின் நாட் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. நம்ம எப்போ திருப்புற மாதிரி திருப்பக்கூடாது. ஆப்போசிட் சைடில் டர்ன் பண்ணி இந்த மாதிரி போடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க இந்த 2 லூப்பையுமே. இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஒரு லூப் வழியாகவும் 2வது ஒயரை 2 லூப் வழியாகவும் விட்டு எடுத்து மெல்ல டைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஜாஸ்மின் நாட் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து நமக்கு ஜாஸ்மின் நாட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒயரை வந்து கட் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் ஜாஸ்மின் நாட் போடும்போது. இதே கிராஸ் கட் பேஸ்கட்னால் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இது ரன்னிங் ஒயர் பேஸ்கட்டில் நம்ம வந்து ஜாஸ்மின் நாட் போடும்போது இந்த மாதிரி ஒயரை வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணி எடுத்து தான் நம்ம வந்து போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக் நாட் கண்டினியூஸாக போடுறோம். 4 நாட்ஸ் வந்து இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுறோம். க்ரீன் கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம வந்து ஜாஸ்மின் நாட் யூஸ் பண்ணுறோம். அவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம ஜாஸ்மின் நாட் போடும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்கவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பேஸ்கட்லாம் பார்த்திங்கன்னா. என்கிட்ட வந்து இந்த ஒரு ரோல் தான் இருந்ததுனால நான் வந்து இந்த 3 கலர் எடுக்க வேண்டியதாக போச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சு போடுங்க.
இந்த ஜாஸ்மின் நாட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பாஸ்கெட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், அது போக பார்த்தீங்கன்னா பூஜா பாஸ்கெட்டு, நிறைய அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து நாங்கள் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நம்ம இந்த வரிசையை கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு 4 வரிசைகள் போடணும். அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே ஹைட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த க்ரீன் கலர் வந்து போட்டு முடிச்சு இன்சர்ட் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா இந்த இடத்துல? இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், பேஸ்கெட்டை நான் ஹைட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இந்த ஜாஸ்மின் நாட்லாம் பார்த்திங்கன்னா பட்டனாக நமக்கு வந்து தனியாக அழகாக தெரியும். மொத்தமாக பார்த்திங்கன்னா இதனுடைய ஹைட் வந்து 20 வரிசைகள் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. மீதி வந்து இவ்வளோ வயசு இருக்குது. இது ஒரு 5 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். ஃபோல்டு பண்ணி ஒரு வரிசையை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து உள்ளே வந்து வயசெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு பேஸ்கெட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதுங்களா ஜாஸ்மின் நாட்டு? இதில் வந்து 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கறனால தான் வந்து பேஸ்கெட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே வந்து 2 ரோல் வந்து சிங்கிள் கலராக எடுத்து இந்த க்ரீன் கலர் வர இடத்துல ஒயிட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து வயசெல்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. ஈவனாக கட் பண்ணியிருக்கேன். பேஸ் பாருங்கள், குச்சி சொருக்கி இருக்கனால நல்லா வந்து ப்ராடாகவே கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணியிருக்க தெரியுதுங்களா? இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி கைப்பிடி வந்து போட்டோம்னா பேஸ்கெட் வந்து நமக்கு அழகாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் 2 ஒயர் வச்சு யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான். 2 ஒயர்ஸ் வந்து 7 அடியில் கட் பண்ணியிருக்கேன். வெளி ஒயர், உள் ஒயர் பார்த்திங்கன்னா 4 அடியில் மொத்தமாக வந்து 3 ஒயர்ஸ் கொடுத்துருக்கேன். உள் ஒயர் வந்து இதுவே வந்து இந்த பாஸ்கெட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. லஞ்ச் பாஸ்கெட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில். உங்களுக்கு வந்து எந்த கைப்பிடி வருதோ நீங்கள் அந்த மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.